friends, welcome to Beta Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆபரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷனல் ஆபரேட்டர் யூஸ்ட் டு கம்பேர் வேல்யூஸ். ஏதாவது நியூமரிக்கல் வேல்யூ இல்ல ஸ்ட்ரிங் இன்புட் இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ரிலேஷனல் ஆபரேட்டரை யூஸ் பண்ணலாம். ரிலேஷனல் ஆபரேட்டரோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Boolean வேல்யூ எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றதான் இருக்கும். உங்களோட கம்பேர் பண்ணும்போது வேல்யூஸ் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ட்ரூன்றது வரும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். ரிலேஷனல் ஆப்ரேட்டரை நாம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னலாம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென், லெசர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு, இதெல்லாம் தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். P is equal to 4 இருக்கு and T is equal to 3 இருக்கு. இப்போ print of T greater than T, again print of P greater than or equal to T. இந்த மாதிரி கொடுக்கும்போது ரெண்டுமே ட்ரூ அப்படின்னு வருது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா கிரேட்டர், ஒன்லி P-யோட வேல்யூ T-யை விட கிரேட்டரா இருந்தா மட்டும்தான் ட்ரூன்றது வரும். நெக்ஸ்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா எய்தர் கிரேட்டரா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஈக்குவலா இருக்கலாம். சரி, இப்ப இங்க நான் இங்க 4ன்னு கொடுத்தாலும் எனக்கு என்ன வரும்? ட்ரூ அப்படிங்கிறது இங்க வரும். பட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா நம்ம இங்க என்ன பண்றோம், ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும்தான் வச்சு செக் பண்றோம். ஸோ நம்ம ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்ற இடத்துல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, எய்தர் கிரேட்டர் இல்ல ஈக்குவல். அதே மாதிரி தான் லெசர் தான் இருக்கும். இப்ப நான் இங்க லெசர் தான் சிம்பிள் யூஸ் பண்றேன், இங்கேயும் லெசர் யூஸ் பண்றோம். இப்போ ஈக்குவலா இருக்கிறதுனால இங்க எனக்கு ட்ரூ பார்ட் வருது. இங்க 40 அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த இடத்துல எனக்கு ட்ரூ வரும். ஏன்னா P வேல்யூ 4 இருக்கு, 4 which is less than 40. ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு ட்ரூ பார்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு. P ஈக்குவல் டு T, ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாவே இருக்கு. 4 which is equal to 4 அப்படிங்கும் தான் வந்து ஈக்குவல். எனக்கு என்ன ஆகும், ட்ரூன்ற பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா P வேல்யூ நாட் ஈக்குவல் டு T, ஏன்னா 4ன்றது 4க்கு ஈக்குவல் இல்ல அப்படின்னாதான் இது ட்ரூ ஆகும். இப்ப நான் இங்க என்ன பண்றேன், 48ன்னு கொடுத்தேன்னா அப்ப இந்த இடத்துல எனக்கு இங்க ட்ரூன்ற பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ்ட் இன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இஃப் கண்டிஷன்ஸ்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வேல்யூஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆகும், இல்லை நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். என்னென்னலாம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர் அண்ட் லாஜிக்கல் நாட். லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்குறேன். ஸ்கூல் அப்படின்றது ஒரு இன்புட் அண்ட் D is equal to days அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம இஃப் கண்டிஷன்ல கம்பேர் பண்றோம். இஃப் எஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்றது ஸ்ட்ரிங்குக்கான ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது எல்லாமே நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எஸ் அப்படின்ற வேரியபிள் எஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணதா அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் டி ends with எஸ். ஸோ இது ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா மட்டும் பிரிண்ட் எஸ், இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் நோ. இப்ப ஸ்கூல் டேஸ் இது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது எஸ் அப்படின்னு வருது. ஏன்னா எஸ்ன்ற இந்த வேரியபிள் ஃபர்ஸ்ட் கேரக்டர் எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டீன்ற இந்த வேரியபிள்ல என் பண்றது என்னதான் எண்ட் ஆகுது, எஸ்ல தான் எண்ட் ஆகுது. ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கிறதுனால எஸ் அப்படின்னு வருது. இன்கேஸ் இப்போ என்ஸ் வித் அப்படின்ற எஸ்ஸுக்கு பதிலா நான் இங்க டி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நோ அப்படின்னு வந்துடும். அண்ட் கொடுத்தா நம்ம எவ்வளவு கண்டிஷன் கொடுக்குறோமோ எல்லா கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கணும். அப்பதான் நமக்கு இந்த ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட் தான் வரும்.
சேம் இதே ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணலாம், ஆர் ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ அண்டுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன், ஆர் கொடுக்குறேன். ஆர் கொடுக்கும்போது எனக்கு எஸ்ன்றது வந்துடும். ஏன்னா ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்றது ட்ரூவா இருக்கு, பட் என்ஸ் வித் வந்து டி அப்படிங்கிறது ஃபெயிலா இருந்தாலும் ஆர் அப்படின்னா விச் இஸ் கிவிங் அன் அல்டர்னேட் ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. ஓகே, ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணா போதுன்ற ஆப்ஷன் நமக்கு இருக்கு. ஆர் கொடுத்தா ஒரே ஒரு கண்டிஷன் இருந்தாலும் ட்ரூவா இருந்தாலும் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், எஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர். ஸோ நாட் அப்படின்னா வேல்யூ இருக்கு அப்படின்னா இல்லை, இல்லை அப்படின்னா இருக்கு. ஸோ இட் இஸ் ஆப்போசிட் டு த வேல்யூ. நாட் ஆஃப் டி அப்படின்னு கொடுக்குறீங்க, விச் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வீடியோல நாம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.